உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பது பழமொழி. அப்படி பார்த்தால் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் உப்பை உற்பத்தி செய்து தரும் தூத்துக்குடியை நினைக்காமல் இருக்க முடியாது. நன்றி மனப்பான்மையை நினைவுறுத்தும் தூத்துக்குடிக்கு கடந்த 4ஆம் தேதி வருகை தந்தார் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். கேப்டன் பிறந்த ஆகஸ்ட் மாதத்தை தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்கள் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடி வருகின்றனர். இதற்காக கேப்டன் உருவாக்கி தந்த மக்களுக்காக மக்கள் பணி என்ற மகத்தான திட்டத்தை ஆகஸ்ட் 1ஆம் தேதி துவங்கி செப்டம்பர் 1ஆம் தேதி வரை 1 மாத காலத்திற்கு செயல்படுத்தி வருகின்றனர். இதன்படி மக்களுக்கு என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவைப்படுகிறதோ அதனை தேமுதிக தொண்டர்கள் தங்களால் இயன்றவாறு செய்து வருகின்றனர். ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை தேமுதிகவினர் தங்கள் சொந்த செலவில் செய்து வருவது கண்டு ஒட்டுமொத்த தமிழகமும் பிரமிப்பில் ஆழ்ந்துள்ளது. ஆட்சி கட்டிலில் அமர்ந்துள்ளவர்கள் கொடநாட்டில் ஓய்வெடுத்து வரும் நிலையில் கொட்டும் மழை என்றும் கொதிக்கும் வெயில் என்றும் பாராமல் சூறாவளியாய் சுழன்று சுழன்று கேப்டன் அவர்கள் மேற்கொண்டு வரும் நலத்திட்ட உதவிகளால் நன்மை பெற்றவர்கள் கூறும் நன்றி கலந்த வார்த்தைகள் இதோ. தமிழ்நாட்டில் நாங்கள் இங்கே கரண்ட் இல்லாமல் செத்துக்கிட்டு இருக்கோம். அம்மா வந்துக்கிட்டு ஆட்சியை பிடிச்சிட்டு போய் அவங்க கொடநாட்டில் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. எந்த விதத்தில் நாங்கள் சொல்லுங்க, நாங்கள் தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் பசியும் பெற்று நாங்கள் செத்துட்டு இருக்கோங்க. நாங்கள் அவங்க போய் கொடநாட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அரசியலுக்கு வந்தால் நாங்கள் அது செய்வோம் இது செய்வோம்னு சொல்லிட்டு பயங்கரமாக சொல்கிறாங்க. ஆனால் அதை அறிக்கை விட்டது ஃபுல்லாக அவங்க கட்சியில் இருக்கிறவங்க ஃபுல்லாக கொள்ளையடிச்சிட்டு போயிடறான். 10ஆவதுக்கு மணல் கொள்ளையும் அடிக்கான். ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர் வந்தாருன்னா இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஏழை மக்களை பார்க்க முடியாது. பருப்பு கொடுக்குறாங்க, எண்ணெய் கொடுக்குறாங்க, கூலி வேலை கஞ்சி குடிக்கலாம். அது வேலையை வச்சு போட்டுட்டு வீட்டுக்கு போறோம். எதுவும் செய்ய முடியாது. நாங்க வந்து இப்படி போறோம் ஐயா. நீங்க ரேஷன் கடைக்காரரு கொடுக்க மாட்டேங்க, கடை அடைச்சு போட்டு போயிடுறாங்க. அதுக்கு என்ன வசதி சொல்லுங்க. திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, எல்லா ஆட்சியும் பார்த்துட்டோம். எல்லா ஆட்சியிலுமே அதை செய்யற இதை செய்யறதான் சொல்றாங்க. ஒருத்தருமே ஒண்ணுமே செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. கேப்டன் நான் கண்டிப்பா நான் செய்வேன், எல்லா ஏழை மக்களுக்கு நான் உதவுவேன்னு சொல்றாரு. அதனால நாங்க அவர் வந்தாருன்னா அவர் எங்களுக்கு செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு மனசுல இருக்கு. அவர் வரணும் ஆண்டவன். ஆகஸ்ட் 4ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகை தந்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கோவில்பட்டியில் அரசு மருத்துவமனையை பார்வையிட்டார். குறிப்பாக தேமுதிக தொண்டர்கள் தாங்களாக முன்வந்து ஒட்டுமொத்த மருத்துவமனையும் சுத்தம் செய்துள்ளதை அவர் வெகுவாக பாராட்டினார். பொக்லைன் எந்திரம் கொண்டு மருத்துவமனை வளாகத்தில் சுமார் 1 ஏக்கர் அளவிற்கு மண்டியிருந்த புதர்களை தேமுதிகவினர் அகற்றியிருந்தனர். அதையும் பிரேமலதா விஜயகாந்த் பார்வையிட்டார். அப்போது மருத்துவமனைக்கு இடையூறு விளைவிக்க கூடாது என போலீசார் அறிவுறுத்தியதற்கு அவர் கடும் கண்டனம் தெரிவித்தார். நலத்திட்ட உதவிகள் செய்வதை கூட பொறுத்துக் கொள்ள முடியாமல் அதிமுக அரசு அதிகார துஷ்பிரயோகம் செய்வதாக பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். கோவில்பட்டியில் இருக்கிற இந்த அரசாங்க மருத்துவமனையை இன்னைக்கு சுத்தப்படுத்துகிற வேலையை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மாவட்ட செயலாளர்களும் மகளிர் அணியைச் சேர்ந்த நமது கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டலை சுத்தப்படுத்துகிற வேலையை எடுத்து செய்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஆளும் கட்சி அதிமுக நகர செயலாளர் மூலமாக இங்க சுத்தம் செய்யக்கூடாது என்று போலீஸ் மூலமாக இன்னைக்கு தடுக்கிற வேலையை அவங்க செய்துகிட்டு இருக்காங்க. நாங்க என்ன சொல்றோம், தேசிய முற்போக்கு திராவிட கழக சார்பா ஒரு ஆளும் கட்சி இந்த வேலையை நல்லபடியா செய்தால் நாங்க அதை வரவேற்போம். அவர்கள் அந்த பணியை செய்ய தவறியதுனால, அந்த பணியை மக்களுக்கு செய்ய அந்த பணியை செய்யாததுனால தான் இன்னைக்கு நாங்க எடுத்து அது செய்ய வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கு. முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அத்தனை பேஷண்ட்ஸுமே இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் செய்கிற இந்த பணிக்கு அத்தனை மக்களும் பெரிய ஆதரவு தெரிவித்து எங்களுக்கு ஊக்கப்படுத்தி இருக்காங்க. ஆனால் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் இதை தடுக்க பார்க்குறாங்க. நீங்கள் செய்ய முடியாததை செய்ய முடியாமல் நீங்கள் ஒதுங்கின காரியங்களை நாங்கள் எடுத்து செய்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நீங்கள் இந்த பணிகளை செய்ய அதுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டு உங்களை ஆளுங்கட்சியில் உட்கார வச்சுருக்காங்க. அதை நீங்கள் செய்ய தவறி இருக்கீங்க. எனவே
மக்களுக்காக மக்கள் பணியை நாங்க செய்யறதை தடுக்கிற உரிமை இன்னைக்கு தமிழகத்துல எந்த ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. பின்னர் மகப்பேறு பிரிவுக்கு சென்ற அவர் பச்சிளம் குழந்தைகளுக்கு புத்தாடைகளையும் விளையாட்டுப் பொருட்களையும் வழங்கினார். மருத்துவமனையில் போதிய அளவு மருத்துவர்கள் உள்ளனரா, அவர்கள் முறையாக பணிக்கு வருகின்றனரா என்பதையும் அவர் கண்காணிக்க தவறவில்லை. மாலையில் கோவில்பட்டி காமராஜர் சிலை அருகே தூத்துக்குடி மாவட்ட தேமுதிக சார்பில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சிறப்பு விருந்தினராக செங்கம் தொகுதி தேமுதிக எம்எல்ஏ சுரேஷ்குமார் கலந்து கொண்டார். பொதுக்கூட்டம் துவங்குவதற்கு முன்னதாக மாற்றுத்திறனாளிகள் காத்திருக்க கூடாது என்ற நல்லெண்ண அடிப்படையில் நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்களை கேப்டன் வழங்கினார். தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம், அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம். சந்தமுள்ள நல்ல தமிழ் எடுத்து அண்ணன் பெயருக்கு பாட்டு கட்டு, வாசமுள்ள வண்ண மலர் எடுத்து அண்ணன் கழுத்துக்கு மாலை கட்டு. தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம், அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம். தென்னாடு கொண்டாடும் சிங்கம் ஒளி என்னாடும் மங்காத தங்கம், வீரத்தில் தேசிங்கு ராச மக்கள் உள்ளத்தில் உட்கார்ந்த நேச, பூவத்த மனசுள்ள பொன்னான அண்ணனுக்கு ராபுத்தர் போல நல்ல துணை இருக்கு. அப்போது மேடை ஏறிய மாற்றுத்திறனாளி ஒருவர் தன்னலம் மிக்க தலைவர்களுக்கு மத்தியில் பொதுநலம் கருதி தம்மை வருத்திக் கொள்வதில் கேப்டன் அவர்கள் தனித்துவம் மிக்கவராக திகழ்வதாக நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். நிறைய உதவி செஞ்சிருக்காருங்க. இந்த தமிழ்நாடு மாநிலத்துல 32 மாவட்டம் இருக்குங்க. 32 மாவட்டத்திலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உதவியை செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்காரு. அத நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறோம். எங்களை போல மாற்றுத்திறனாளிகளை எல்லாருமே மதிக்கிறாங்க. நம்ம விஜயானந்த் சார் ரொம்ப உதவியை செய்யறாங்க. நம்ம ஏழைகளின் வல்லலா இருக்கிறாருங்க நம்ம விஜயானந்த் சாரு. ஏழைகளின் இதே தெய்வமா இருக்கிறாரு சார் நம்ம விஜயானந்த் சாரு. அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க. அவர் ரொம்ப நல்லா இருக்கணுங்க. இந்த மாதிரி நிறைய உதவி செய்யணும். எல்லா மக்களும் வாழ்த்தும் அவருக்கு தான் வரணும். அவர் ரொம்ப வருஷம் வாழணும். படை கொண்டு எதிர்த்தாலும் கலங்காத வைரமணம் படைத்த கேப்டன் அன்பும் நெகிழ்ச்சியும் கலந்து மாற்றுத்திறனாளியின் பேச்சை கேட்டதும் கற்பூரமாய் கரைந்து கண்ணீர் விட்ட காட்சி தூத்துக்குடியின் உப்பை காட்டிலும் உவப்பாகவே இருந்தது. பின்னர் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த்
திருமணமான நாள் முதல் தனது கணவர் கண்கலங்கி பார்த்ததில்லை என்று குறிப்பிட்டார். கோடிக்கணக்கில் மதிப்பிலான கட்டிடத்தை அரசியல் சதி இழக்க நேர்ந்த போதும் கண்கலங்காத அவர் ஏழை உள்ளங்களை கண்டதும் நெஞ்சுருகிவிட்டதாக தெரிவித்தார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக 32 நாட்களும் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலுமே கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு வறுமை ஒழிப்பு தினம் மற்றும் மக்களுக்காக மக்கள் பணி என்கின்ற 2 உன்னத திட்டங்களை மக்களுக்காக செயலாற்ற நமது கேப்டன் அவர்கள் இன்னைக்கு ஆணையிட்டிருக்கார். தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல ஞாபகத்துக்கு வருவது இங்கு அதிகமாக இருக்கிற உட்பளங்கள். ஏன் இத சொல்றேன்னா, யாருமே உப்பு போட்டு சாப்பிடுறவங்க யாருமே நன்றி மறவாதவர்கள் என்று என்னைக்குமே சரித்திரத்துல இடம் உண்டு. அந்த உப்பை தயாரித்து கொடுக்கக்கூடிய மாவட்டமான தூத்துக்குடி மக்கள் என்றைக்குமே கேப்டனுக்கு நன்றி விசுவாசத்தோட இருப்பீர்கள் என்பதை ஒவ்வொரு முறையும் நீங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கீங்க. அதே போல இங்க முத்து குளிப்பதும் மிகவும் பிரபலியம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம செய்யற 2 திட்டம், ஒன்று மக்களுக்காக மக்கள் பணி, இன்னொன்று வறுமை ஒழிப்பு தினம். மக்களுக்காக மக்கள் பணியாக இன்றைக்கு கோவில்பட்டியில இருக்கிற தலைமை மருத்துவமனையை சுத்தமாக இன்னைக்கு சுகாதாரமாக மாற்றிய பெருமை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த அனைத்து கழகத்தினருக்கும் சேரும் என்பதை பெருமையோடு இங்க நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏத சொல்றேன், ஒரு மருத்துவமனை என்பது எப்படி இருக்க வேண்டும்? சுத்தமாக, ஆரோக்கியமாக, எல்லா மக்களும் வந்து செல்லக்கூடிய ஒரு நல்ல இடமாக இருக்கணும். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவமனைகளை கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். வியாதி இருக்குதுன்னு சொல்லிதான் ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வெளியே வந்தா இன்னும் பல வியாதிகளை கொண்டு வரக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசாங்க ஆஸ்பத்திரிகளும் இருக்கிறது என்பதை எல்லா மக்களுமே அறிவார்கள். இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதுதான் நம்ம கேப்டனினுடைய முதல் எண்ணம். அதற்காக தான் இன்னைக்கு வசதி இருக்கிறவங்க தனியார் ஆஸ்பத்திரிக்கு போயிருவாங்க. ஏழை மக்கள் எங்கு செல்வார்கள்? அரசாங்க ஆஸ்பத்திரியை தான் நம்பி இருக்காங்க. அப்படி போகிற இடத்துல இன்னைக்கு சுத்தம் இல்லை, சுகாதாரம் இல்லை, மருந்து மாத்திரை இல்லை, டாக்டர்ஸ் இல்ல, டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் இருக்கு, ஆனா டாக்டர் இல்ல, நர்ஸ் இல்ல. இந்த அவலங்கள் தான் இருக்கு. இன்னைக்கு காலையில கழகத்தினரோட சேர்ந்து நானும் இன்றைக்கு கோவில்பட்டியில இருக்கிற அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு நேரடியாக சென்றேன் சுத்தப்படுத்த. ஏன்னா வெறுமனே வாயில சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறவர் இல்ல நமது தலைவர். ஒரு வார்த்தையை சொன்னா அதை உடனடியாக செயலில் நிரூபித்து அந்த பணிகளில் முற்றிலுமாக ஈடுபடணும் என்பதில் கேப்டன் உறுதியாக இருக்கார். அதற்காக கேப்டனின் ஆணைக்கிணங்க நான் இன்னைக்கு அங்க போனேன். ஆனா அங்கு போன உடனே எனக்கு மனசுக்கு அவ்வளவு வேதனை. ஏன்னா போலீஸ் அதிகாரிகள் நமது கழகத்தினரை பணி செய்ய விடாமல் முற்றிலுமாக தடுத்திருக்காங்க. எழுதி கொடுங்க